ரெக்கார்டிங் போட்டுருவானா? ரெக்கார்டிங் போட்டுருதான். அண்ணா போட்டேண்ணா. போட்டியா? ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? PLSQL இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். இன்ட்ரோடக்ஷன்னா அப்புறம் பிளாக் பார்த்தோமா? அதுதான் இன்ட்ரோடக்ஷன். அடுத்து கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட் பார்த்தாச்சு. ஓகேண்ணா. ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மென்ட் பார்த்தாச்சு, கர்சர் பார்த்தாச்சு. கரெக்ட்டா? ஆமா. ஓகே. சோ இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸெப்ஷன் பார்த்திடலாம். ஓகேவா? ஓகேண்ணா. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். ஓகேவா? ஓகேண்ணா. சோ இதுல எக்ஸெப்ஷன்ஸ் அப்படினா என்னதுன்னா, எக்ஸெப்ஷன்ஸ் அப்படினா அன்னைக்கு எரர் ஹேண்ட்லிங் சொன்னீங்க. ஆமா, எரர். இது என்ன எரர் சொல்லுவாங்கன்னா, ரன் டைம் எரர். ஓகேவா? ஓகே. ஆர் unexpected occurs during execution of PLSQL. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, PLSQL பிளாக் ரன் பண்ணும்போது ஏதாவது ரன் டைம்ல ஒரு எரர் வருது, அன்எக்ஸ்பெக்டடா எரர் வருதுன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். ஓகே. ஓகே. எப்பவுமே ஒரு பிகின் போடும்போது எக்ஸெப்ஷன் போட்டு பழகிக்கணும். சரிங்க. இது வரைக்கும் உனக்கு சொல்லல, பட் இனிமேல் மூவிங் ஃபார்வர்ட் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் போட்டு தான் ஆகணும். ஓகே. அதுதான் எக்ஸெப்ஷன்னா எரர். என்ன எரர்னா ரன் டைம் எரர். ரன் டைம்னா ஒரு PLSQL பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நடக்கிற டைம் தான் ரன் டைம். ஓகே. அந்த டைம்ல வர எரர்ஸ் தான் வந்துட்டு எக்ஸெப்ஷன் சொல்றாங்க. ஓகே. இது என்ன பண்ணும்னா, நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் போட்டா it will try to immediately ஓகேவா? நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா, ஹேண்டில்ஸ் ஏன் யூஸ் பண்றோம், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணோம்னா இது உடனே சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். அது எக்ஸெப்ஷன் இல்லாம இருந்துச்சுன்னா ப்ரோக்ராமே எரர் அவுட் ஆகி நின்றோம். அது இல்ல அப்படின்னா இதுவே ட்ரை பண்ண, அது எக்ஸெப்ஷன் நம்ம போடும்போது அதுவே ட்ரை பண்ண சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே. சோ இது என்னன்னா நம்ம டிஃபால்ட்டா போடுறோம், டிஃபால்ட்டா இருக்கணும். ஓகே. டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கோடு defined in அதாவது ஒண்ணும் இல்ல, நம்ம எக்ஸெப்ஷன் பிகின் அண்டுக்குள்ள எக்ஸெப்ஷன் போறோம் பாத்தியா, அதுதான் டிஃபால்ட் எக்ஸெப்ஷன். ஓகேவா? அதுக்குள்ள இருக்க கோடு ஒரு மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கும், அது இந்த எரரை ஹேண்டில் பண்ணும். அதுதான் சொல்றாங்க. சோ அதே மாதிரி என்ன சொல்லணும், இது எக்ஸெப்ஷன் பார்ட்ல தான் இருக்கும். எக்ஸெப்ஷன் எங்க இருக்கும்? It lies on exception part. எக்ஸெப்ஷன் போட்டு தான் நீ எழுதவே செய்யணும். Part of a PLSQL program. ஓகேவா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எக்ஸிகியூஷன் பார்ட், இதுக்குள்ள எக்ஸெப்ஷன் போறதா எக்ஸெப்ஷன் பார்ட். ஓகே. இந்த எக்ஸெப்ஷன் கீழ தான் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் வந்துட்டு எழுதுவோம், ஒரு பார்ட் ஆஃப் செட் ஆஃப் கோட் எழுதுவோம். ஓகே. செட் ஆஃப் கோட் ஒரு ரெண்டே லைன் தான். சோ இதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே. சோ இங்க என்ன பண்ணுவோம்னா, எக்ஸெப்ஷன் இதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இங்க எழுதுறோம். ஓகே. புரிஞ்சா? இத நோட் பண்ணிக்கடா. ஓகே.
ஆனா இப்போ அதே மாதிரி நம்ம இப்ப ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்குல்லண்ணா. ஸ்டூடெண்ட் டேபிளா? அண்ணா இல்லண்ணா, நம்ம வச்சிருந்த அந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த டேபிள்ல இருக்கிறது. இப்ப நம்ம காலேஜ்னு சொல்லி காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணனா, இப்ப அதுல இருக்க அந்த ஸ்டூடெண்ட் நேமும் ஸ்டூடெண்ட் ஐடி அந்த அட்ரஸ் வேணா நம்ம இதுக்கு கால் பண்ணி இது பண்ணிக்கலாம் தானேண்ணா? புரியலடா. ஆனா இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கு, காலேஜ் டேபிள் இருக்கு, என்ன பண்ணணும் சொல்லு. இப்ப காலேஜ் டேபிள்ல வந்து டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு அந்த டேபிள்ல இருக்க நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடி நேம் அந்த அட்ரஸ் தேவைப்படுதுன்னா, அதை இதுல திரும்ப டைப் பண்றதுக்கு அதை எப்படி நான் இது பண்றேன்டா? திரும்ப டைப் பண்ணா கோடு தான் நான் எழுதணும். ஓ சரிண்ணா. இல்லண்ணா அதுல இருந்து கால் பண்ண முடியாதாண்ணா நம்ம? அதுல இருந்து கால் பண்ணா அந்த PLSQL ப்ரோக்ராம் எழுது. ஓ சரிண்ணா, ஓகேண்ணா. நீ எழுதிட்டு என்ன எரர் வருதுன்னு காட்டு. எழுதலாமான்னு கேட்டா எழுதலாம். ஓகேண்ணா. நல்லா திங்க் பண்ணி ட்ரை பண்ணு. எரர் வந்தா சொல்லு, என்ன பண்றேன்னு பார்ப்போம். உன்னோட வே ஆஃப் அப்ரோச் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சரிண்ணா, ஓகேண்ணா. அண்ணா ரைட் பண்ணிட்டேண்ணா. ஓகே, சோ நேத்து பார்த்த மாதிரியே இதுல 2 டைப் இருக்கு. நேத்து கர்சர்ல எத்தனை டைப் இருந்துச்சு? கர்சர்ல நேத்து பார்த்தது அந்த ஓபன் பிட்ச் அதானா? கர்சர்னா நான் சொன்னேன். கர்சர்ல என்ன இருக்கு? கர்சர்ல வந்து 2 டைப்ஸ் இருக்குண்ணா. ம். இம்ப்ளிசிட் அந்த எக்ஸ்பிளிசிட்.
அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கர்சர் வந்து பாயிண்டர்னு சொன்னீங்களா? இல்லடா, கர்சருக்கு முன்னாடி என்ன டாபிக் பார்த்தோம்? கர்சருக்கு முன்னாடி வந்து ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். சரி, ஓகே. சோ இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஓகே, ஓகே சேம் நேத்து சொன்ன மாதிரியே தான். நேத்து என்ன சொல்லிருப்போம்? இம்ப்ளிசிட் கர்சர்னா சிஸ்டம் டிஃபைன் சொன்னோம்னா, ஆமாண்ணா. அதேதான் சிஸ்டம் டிஃபைன் அண்ட் இல்லாட்டி ப்ரீ டிஃபைன் சொன்னீங்க. சிஸ்டம் டிஃபைன் ஆர் ப்ரீ டிஃபைன். சேம் சிமிலர்லி யூசர் டிஃபைன். நேத்து இந்த percentage is open is found is not found போட்டா சிஸ்டம் டிஃபைன்ட். ஓகேண்ணா. அதுவே வந்துட்டு இங்க இதுலயே சேம் சிஸ்டம் டிஃபைன்னா அதுவே கொடுத்துருப்பாங்க, வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. சரிங்கண்ணா. ஓகே, அடுத்து யூசர் டிஃபைன்றது நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியது. ஓகேண்ணா. இங்க இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? நேத்து என்ன சொன்னேன்? எக்ஸ்பிளிசிட் வந்து இம்ப்ளிசிட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. நம்ம தான் கர்சர் எழுதுவோம்னு சொன்னேன், கரெக்டா? இங்க யூசர் டிஃபைன்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், சிஸ்டம் டிஃபைன் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஒரே ஒரு அந்த இது சொல்றேன் பாரு, என்னென்ன சிஸ்டம் எக்ஸெப்ஷன் நான் சொல்றேன். ஸோ அதுல வந்து நம்ம ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. நிறைய இருக்கு, நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே, பட் நம்ம யூஸ் பண்றது நான் சொல்லிடுறேன். லைவ் ரியல் டைம்ல என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிடுறேன். ஓகே, லாகின் டினைட்னு ஒன்று இருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா too many rows. தேர்ட் வந்துட்டு வேல்யூ எரர். ஃபோர்த் வந்து நோ டேட்டா ஃபவுண்ட். அடுத்து வந்து ப்ரோக்ராம் எரர். அடுத்து வந்து ஜீரோ டிவைட். பயப்படாத, இவ்வளவு இருக்குன்ட்டு. இது எல்லாமே ஸ்டடி பர்பஸ்க்கு. ஓகே, இவர் தான் வந்துட்டு நம்ம எப்பவுமே யூஸ் பண்றது. ஓகேவா? ஓகேண்ணா. இதுதான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்னு. லாகின் டினைட் அப்படின்னா, அதாவது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்வாலிட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? லாகின் டினை பண்ணா சேம் தான், அதே தான் இங்கே. லாகின் டினைன்றது யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்துட்டு நான் உனக்கு ஒரு ப்ரோக்ராம் சொன்ன பாத்தியா, பூலியன்னு. யூசர் நேம் பாஸ்வேர்டு வேலிடேட் பண்ணும். ஓகே, சோ அப்ப வந்துட்டு இந்த மாதிரி சினாரியோல லாகின் டினைன்னு ஒரு எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து டூ மெனி ரோஸ்னு ஒன்று இருக்கு. டூ மெனி ரோஸ்னா ஒரு ரோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எக்ஸிகியூஷன் வந்து நமக்கு ஒரு ரோக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சாரி. பட் ஆனா மல்டிபிள் ரோஸ் 4-5 ரோ வந்துடும். அப்ப அதனால வேலிடேட் பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சோ அந்த டைம் என்ன பண்ணுன்றது கால்குலேட் பண்றதுக்கு டூ மெனி ரோஸ். ஓகே, புரியுதா இல்லையா? புரியுதுண்ணா. வேல்யூ எரர் அப்படின்றது அதாவது ஒரு இன்வாலிட் டேட்டா டைப் வருது. அதாவது டேபிள்ல வந்துட்டு இப்ப வேர்கேர் இருக்கு, ஐ மீன் நம்பர் இருக்கு. நீ வந்து நம்பர் காலம்ல வேர்கேர் இன்சர்ட் பண்ண சொல்ல போற, இன்சர்ட் பண்ற ட்ரை பண்றேன்னா அப்போ ஒரு எரர் வரும். சோ அது வந்து வேல்யூ எரர். ஓகே, அப்பனா இன்வாலிட் டேட்டா டைப். அதே டைம்ல வந்துட்டு இப்ப வேர்கேர் 240 கொடுத்துருக்க லென்த், பட் வேல்யூ வந்து 240 தாண்டி இருக்கும்போது வரும். invalid data type or
சைஸ் ஆர் லென்த் எப்படின்னா வச்சுக்கலாம். ஓகே ஓகேடா. ஓகேண்ணா. ஸோ நோ டேட்டா ஃபவுண்ட்ன்றது ஒண்ணுமே இல்லை, உனக்கே தெரியும் என்ன நடக்கும். டேட்டா இல்லாதவங்க ஆமா, நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட், எந்த ரெக்கார்டும் இல்லைன்னா ஸோ இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். அதாவது நீ பண்ண கர்சர்லயோ இல்லை எக்ஸிக்யூட்லயோ எந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு எழுதுறது தான் இது. நோ டேட்டா. இன்னொரு டைம் சொல்லவா? இல்லைண்ணா இல்லைண்ணா, அது நோ டேட்டா ஃபவுண்ட் தானே பார்த்தீங்க. ஆமா. ஓகே. அடுத்து என்னது, ப்ரோக்ராம் எரர். ப்ரோக்ராம் எரர்னா ஏதாவது ஒரு எப்படி சொல்றது, ஏதோ ஒரு எரர் நடக்குது, அதாவது சிஸ்டம்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போது சிஸ்டம்ல எரர் நடக்குது பத்தியா, இன்டர்னல் எரர், ஏதாவது ஆரக்கிள்லயே எரர் நடக்கலாம், கன்ஃபார்மா வரும். இப்போ நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ற கன்ஃபார்மா ஏதோ ஒரு தடவை கிராஷ் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி எரர் வர்றது தான் ப்ரோக்ராம் எரர்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் ரன் டைம் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்றது ப்ரோக்ராம் எரர். அடுத்து ஜீரோ டிவைட் அப்படின்றது ஏதோ ஒரு ரெக்கார்டை வந்துட்டு இப்போ 1/0 நடக்குது அப்படின்னா எதையும் டிவைட் பண்ண முடியாது, கரெக்டா? ஸோ அதுதான் டிவிஷன். ஏதாவது ஒரு டிவிஷன்ல division of any values by 0 or 0. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்கும்போது ஒரு எரர் வரும். ஏன்னா ஜீரோவால எதையும் டிவைட் பண்ண முடியாது, கரெக்டா? 1/0 என்ன. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு, இத்தனை நீ மனப்பாடம் பண்றதுக்கு அதர்ஸ் யூஸ் பண்ணினா எந்த இதுல எந்த எரர் வந்தாலும் அது அதர்ஸ்ல கேப்சர் ஆகி வந்துடும். ஓகே. ஓகேவாடா? ஓகேண்ணா. எழுதிக்கிறியா? ஓகே எழுதிக்கிறேன். இதையும் எழுதிக்கோ, அதுக்கப்புறம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே.
அண்ணா எழுதிட்டியா? எழுதிட்டேண்ணா. ஓகே, இது நான் எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன் இப்ப. ஓகேண்ணா. இதுதான் வந்துட்டு சின்டாக்ஸ். இனிமேல் இப்படிதான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? எக்ஸெப்ஷனுக்கு when others then. ஓகே, ஒண்ணும் இல்ல. எக்ஸெப்ஷனு இந்த அதர்ஸ்க்கு பதிலா நீ என்ன வேணா யூஸ் பண்ணலாம். நான் சொல்லலாம் பாத்தியா, too many values, not found, zero divide, எது வேணா யூஸ் பண்ணலாம். பட் அதர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் அதர்ஸ் தான். ஏன்னா உனக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ அதர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா dbms underscore output dot put underscore line அதாவது எரரை வந்து இந்த நம்ம அதர்ஸ் கொடுக்கறதுனால எரர் எடுத்துட்டு வந்துடும். இங்க என்ன எங்க எடுத்துட்டு வரும்? ரன் பண்ணும்போது எடுத்து வரும். டிபிஎம்எஸ்னா என்ன, ரன் பண்ணும்போது அதுல பிரிண்ட் ஆகி கீழே காட்டுமா? ஆமா. ஸோ அதுதான் அதை காட்டும். நான் இப்போ எனக்கு காட்டுறேன், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போவேடா, இல்லை வீட்டில் தான் இருப்பியா?